ஓகே, நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எப்படி ஏபியில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏபி ம் ஓகே. பேபிள்ஸில் உங்களுக்கு இன்வாய்ஸ் டேப்பில் வரணும். இங்கே 3 டேப் இருக்கும் பேபிள்ஸில், ஸ்ப்ரிங் போர்டில். இன்னும் என்னென்னா பேபிள்ஸ் டேஷ்போர்ட் இருக்கும். இன்வாய்ஸ் தனியாக இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது இன்வாய்ஸ் டேப்பில். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸ் பார்க்குறது பேமெண்ட்ஸில் பண்ணுவோம். பேபிள் டேப்பில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்ஸில் உங்களுக்கு பேபிள்ஸ் அண்டு ரீசெண்டாக பண்ணது எதுவும் இம்போர்ட் பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டும்னு நினைக்கிறேன். ஆ ம். இங்கே எதுவும் ரெக்கரிங் அப்ரூவல்ஸ் எதுவும் இன்வாய்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ரூவல்ஸ் எதுவும் இருந்ததுன்னா இந்த இதில் காட்டும். இங்கே நோ டேட்டா டிஸ்பிளே இருக்குல்ல இந்த இதில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெண்டிங்ஸ் அப்ரூவல் எது இருக்குது, இதெல்லாம் அப்ரூவ் ஆகாத இன்வாய்ஸஸ் இதெல்லாம் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ரிஜெக்ட் ஆகிறது இங்கே இருக்கும். ஹோல்டில் இருக்க இன்வாய்ஸ்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இருக்க இன்வாய்ஸஸ் ஹோல்டில் இருந்தாலும் இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் அது எதுவும் இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அது மாதிரி பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்ன்றது பேட்ச் பேமெண்ட் ரன் பண்ணுவாங்க. அந்த இதுதான் இது. பேட்ச் பேமெண்ட்னா செப்டம்பர் செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 30 வரை இருக்க அந்த மந்த் இது உங்களுக்கு ஃபுல்லாக ரன் பண்ணுறது பேட்ச் பேமெண்ட். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 1லேருந்து 30க்குள்ளே இருக்க இன்வாய்ஸ் எல்லாமே செலக்ட் ஆயிரும் பே ஆகிறதுக்கு டியூ டேட்டை பேஸ் பண்ணி. அதான். நெக்ஸ்ட்டு சப்ளையர் சைட்ஸ் ஆன் பேமெண்ட் ஹோல்டு. சப்ளையர் சைட் லெவலில் எதுவும் உங்களுக்கு பேமெண்ட் ஹோல்டில் இருந்ததுன்னா இங்கே காட்டும். இதுதான் பேபிள் டேஷ்போர்டு. நெக்ஸ்ட்டு எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பேபிள்ஸில் பேயபிள் டேஷ்போர்ட்னா இதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் கரெக்டா? கரெக்டு. ம். நெக்ஸ்ட்டு இன்வாய்சஸ். இன்வாய்சஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஸ்கேன்டு காப்பீஸ்லாம் எதுவும் இருக்குன்னா இங்கே வரும் இன்வாய்சஸில். ம். ஸ்கேன்டு மீன்ஸ் சப்ளையர்கிட்டேருந்து இன்வாய்ஸ் வந்து சப்ளையர் உங்களுக்கு இமெயிலில் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் இன்வாய்ஸை. அது ம். மாதிரி இருக்க ம். காப்பீஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே ஸ்கேண்டில் தான் இங்கே தான் வரும். நெக்ஸ்ட்டு ம். ரீசெண்டில் வந்துட்டு இப்போ நம்ம எதுனாச்சும் நம்ம உள்ள பண்ணியிருக்கோம். என்டர் பண்ணிக்க காப்பீஸ்லாம் வந்து அதுல டேஷ்போர்ட்ல பார்க்கலாம். அவங்க ம் கஸ்டமர் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புன காப்பீஸ்லாம் இதுல பார்த்துக்கலாம். சப்ளையர். ஓகே. ம் ரீசெண்டாக எதுவும் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இல்லையே உங்களுக்கு தெரியும் இன்கம்ப்ளீட் இதில் எது எதுன்னு. இன்கம்ப்ளீட் கிளிக் பண்ணால் ஒரு இன்வாய்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் ஆன இன்வாய்ஸ் 2 இருக்குது. நீங்கள் இப்படி டோட்டல் 3 உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு ஹோல்ட்ஸ். இன்வாய்ஸஸ் இன்கம்ப்ளீட்னா நம்ம ஏதாவது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம்ப்ளீட்டா விட்டது. இன்கம்ப்ளீட்னா உங்களுக்கு பே ஆகாமல் இருக்கிறது இல்லை அக்கௌண்ட் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் வேலிடேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. நாட் வேலிடேட்னு இருக்கும் இன்வாய்ஸ். ம். ம். இதே கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணியிருப்பாங்க இன்வாய்ஸ். ம். ம். அப்புறம் அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அக்கௌண்டட்னா என்னது? அக்கௌண்டட்னா அக்கௌண்டட்னா ஜிஎல்ல போஸ்ட் பண்ணுறது. நம்ம சப்லெஜரில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் ஜிஎல்க்கு போஸ்ட் பண்ணுவோம், அதான் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ஜிஎல்க்கு போஸ்ட் பண்ணிட்டா அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த இன்வாய்ஸ். ஆமாம். சப்லெஜரில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜிஎல்க்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ம். ம். நம்ம ஓகே. ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஜி ஜென்ரல் லெஜர் லெவலில் தான் எடுப்போம். நம்ம சப்லெஜர் லெவலில் எதுவும் எடுக்க மாட்டோம். ம். ம். அதனால தான் ஜிஎல்க்கு போஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அப்ரூவல்ஸ்க்கு எதுவும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டும் அப்ரூவல் இன்வாய்ஸஸ்லாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்டு. அட்வான்ஸ் அமௌண்ட் எது பே பண்ணுறோம் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோன்னா ப்ரீபெய்ட் இங்கே காட்டும். இந்த டேப் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீபெய்டில் காட்டும். இப்போது இதில் எங்கே கிரியேட் பண்ணணும்னா இங்கே டாஸ்க் இருக்கும். டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இன்வாய்ஸஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. ப்ரீபெய்ட்ல அந்த இது ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. ப்ரீபெய்ட்னா அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறது. ப்ரீபெய்டு இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ 50,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சப்ளையர்கிட்ட அப்படின்னா 10,000 ம். ப்ரீபேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆமா. ப்ரீபெய்டு இன்வாய்ஸஸ் அங்கே தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு இதான் இன்வாய்ஸ் பேஜ். அது என்ன ஆப்ஷனுக்குள்ள போனீங்க? இந்த இப்ப இது ஓப்பன் ஆச்சுல கிரியேட் இன்வாய்ஸ், அது என்ன ஆப்ஷனுக்குள்ள போனீங்க? இங்கே டாஸ்க்கு
கிரியேட் டாஸ்க்குள்ள கிரியேட் இன்வாய்ஸ். கிரியேட் இன்வாய்ஸ். இல்ல நம்ம பியூ சூஸ் பண்ணிக்கணும். பிசினஸ் டிரான்சாக்ஷன் யூனிட்னா லொகேஷன். ஆ டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் ஆகுற லொகேஷன், எந்த ம் லொகேஷன்ல டிரான்சாக்ஷன் நடக்குது. ம் ம் நெக்ஸ்ட்டு சப்ளையர் சூஸ் பண்ணணும். சப்ளையர் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சப்ளையர் சைட் வந்துடும், என்டிட்டி வந்துடும். ம் ஏன்னா சப்ளையர் கிரியேட் பண்ணும்போதே நம்மள சப்ளையர் அட்ரஸ்ஸு சைட்லாம் எல்லாமே அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டே வந்திருப்போம். அதனால உங்களுக்கு லீகல் என்டிட்டி எல்லாமே மேட்ச் ஆட் ஆகிடும் சப்ளையர் சூஸ் பண்ணோன்னே. நெக்ஸ்ட்டு இதான் ம், இன்வாய்ஸ் ம், நம்பர். இன்வாய்ஸ் நம்பர் நான் மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுனால நான் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ம், இங்கே தான் ம். அமௌண்ட் கொடுக்கணும். இங்கே டிஃபால்ட்டாகவே யூஎஸ்டின்னு இருக்கு. நான் எதுவுமே இங்கே சூஸ் பண்ணல கரன்சி டைப். இது எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? யூஎஸ்னா நம்ம ஆல்ரெடி பிசினஸ் யூனிட் வந்து யூஎஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால அமௌண்ட் வந்து யூஎஸ்டில காட்டுதா? ம் இன்வாய்ஸ் டால் ஆப்ஷன்ஸில் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நான் உங்களுக்கு எங்க? பேபிள் செட்டப்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருந்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். ம் இன்வாய்ஸ் கரன்சி இவங்க யூஎஸ்டி கொடுத்துருக்கனால நீங்கள் US1 பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணோன்னே யூஎஸ்டி வரும். இதே நீங்கள் இங்கே ம். யூரோ கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே யூரோ வந்திருக்கும். பேமெண்ட் கரன்சி டிஃபால்ட்டாக இவங்க யூஎஸ்டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 3 இருக்கும் இன்வாய்ஸஸ் பேஜில். ஒன்று ஹெட்டரு, நெக்ஸ்ட்டு லைனு, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டேக். இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம லைனை என்டர் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை என்டர் பண்ணணும். ஹெடர் என்டர் பண்ணால் தான் லைன்ஸ் ஓப்பன் ஆகும். நான் சப்ளையர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அமௌண்ட் ஒரு 20,000. இங்கே தான் நீங்கள் டைப் சூஸ் பண்ணணும். இந்த இன்வாய்ஸ் இந்த எது கிரியேட் பண்ண. நம்பர்ல M151லாம் கொடுக்குறீங்கல்ல, ம் அதெல்லாம் நீங்க சும்மா ரேண்டமா கொடுக்குறீங்களா? இல்ல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஃபார்ம் பார்த்து கிளையண்டோட டீடைல்ஸ் பார்த்து அப்டேட் பண்ணுவீங்களா? இங்கே கொடுக்குற நம்பர் வந்து இப்போ இது நானாக கொடுக்குறேன். இதே ம், சப்ளையர் வந்துட்டு நம்ம கிட்ட இன்வாய்ஸ் கொடுப்பாங்க கரெக்டாக. நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் தான் ம். சப்ளையர்கிட்ட கொடுப்போம். சப்ளையர் ஆ, தான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சப்ளையர் இன்வாய்ஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நீங்கள் இங்கே என்டர் பண்ணுவீங்க. சரி, ஓகே. ம் நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன். இங்கே தான் டைப் கொடுக்கணும். ஸ்டாண்டர்டா, ப்ரீபேமெண்ட்ஸா, டெபிட் மெமோவா, கிரெடிட் மெமோவான்னு. ம், நான் இப்போ ம், கிரியேட் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ், அதனால் ஸ்டாண்டர்ட் ம், கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இமிடியேட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ம், ம், ஏன்னா இமிடியேட்ன்றது அந்த இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸில் அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க பேமெண்ட் டைம் என்ன பேமெண்ட் டைம்னு. ம், நெக்ஸ்ட்டு லைன்ஸ். ம், ம் லைன்ஸில் தான் நீங்கள் இங்கே அமௌண்ட் சூஸ் பண்ணணும். இங்கே நான் 20,000 போட்டிருக்கனால இங்கே 20,000 போடுறேன். நீங்கள் இங்கே ஐட்டம்ஸில் நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 20,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் 10, 5, 5ன்னு. அது இங்கே நீங்கள் காம்பினேஷன் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம், எந்த அக்கௌண்ட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணுன்ட்டு. இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொடுத்துக்கலாம். நான் வந்து அன்னைக்கு கிரியேட் பண்ணேன் BUDDSன்னு, அதனால் அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோதான், இந்த இதில் எதுவும் இருக்காது.
நெக்ஸ்ட்டு இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸு சேவ் அண்ட் கிரியேட் நெக்ஸ்ட்டு சேவ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாட் வேலிடேட்னு இருக்கும். இந்த நாட் வேலிடேட்னு இருக்கிறது தான் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டில் இருக்கும் இன்வாய்ஸ். இப்போ இதை இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இங்கே வேலிடேட்னு இருக்குல்ல, வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வேலிடேட் ஆகும். இது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீட்ஸ் ரீவேலிடேஷன் வந்திருக்கும். இந்த நீட்ஸ் ரீவேல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேஷனு என்னன்னு உங்களுக்கு காட்டும். அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டடில் இருக்குது. பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு. சிஸ்டம் ஹோல்டில் ஒன்று விழுந்திருக்கு, அது ஏன்னு பார்க்கணும். ஓகே, சிஸ்டம் ஹோல்ட்ஸ் வந்துட்டு நம்ம மேனுவலாக ரிலீஸ் பண்ண முடியாது. நம்மளே கிரியேட் பண்ண ஹோல்டாக இருந்தால் நீங்கள் மேனுவலாக ரிலீஸ் பண்ணலாம் மேனேஜ் ஹோல்ட்ஸில். இப்போ இதில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆயிருக்கு இந்த 20,000க்கு. ஆ நான் பிஸ்னஸ் யூனிட் வந்து யூஎஸ் சூஸ் பண்ணனால அங்கே இருக்க டேக்ஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். சிட்டி, கவுண்டி, ஸ்டேட்டு. இந்த டேக்ஸ் வந்தீங்கன்னா 20,000க்கு 1,900 ஆயிருக்கு. இப்போ டோட்டல் அந்த அமௌண்ட் டாக்ஸ் வந்து அதுவா கால்குலேட் பண்ணிக்குமா? டேக்ஸ் செட்டப் நம்ம பண்ணணும். இப்போ இந்த பர்டிகுலர் US1 பிஸ்னஸ் யூனிட்னா யூஎஸ்ல என்னென்ன டேக்ஸ் இருக்கோ அது நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். இப்போ பேபிள்ஸ்க்கு செட்டப்ஸ் பண்ணோம், ஜென்ரல் லெஜருக்கு செட்டப்ஸ் பண்ண மாதிரி டேக்ஸுக்கு செட்டப்ஸ் இருக்குது. அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக கால்குலேட் ஆகும். இப்போ நீங்க அதை ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் US1 பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணனால உங்களுக்கு டேக்ஸ் அவங்க ஆல்ரெடி இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கனால ஆல்ரெடி பண்ணியிருந்திருக்காங்க, சிட்டி, கவுண்டி, ஸ்டேட்டுன்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இதில் நான் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இங்கே டோட்டல் அமௌண்ட்டை தான் நான் மேட்ச் பண்ணணும் ஹெடர் லெவலில். அப்போ தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் லைன் லெவலில் உங்களுக்கு 20,000 தான். இப்போ நீங்கள் அகைன் இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் போயிட்டு வேலிடேட் கொடுக்கணும். வேலிடேட் கொடுத்தா வேலிடேட் ஆகிடும். வேலிடேட்னு ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்னன்னா வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸ்க்கு ஏதோ அப்ரூவல்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே அப்ரூவல் கிளிக் பண்ணி இதில் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறது, வித்ட்ராலு, ஹோல்டு, ஃபோர்ஸ் அப்ரூவல், ரீசப்மிட்டு, அப்ரூவ், ரிஜெக்ட்னு இருக்கும். இனிஷியேட்னா அப்ரூவுக்கு இனிஷியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவுக்கு இனிஷியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வித்ட்ரானா அப்ரூவ் ஆயிடுச்சு, எதுவும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அப்ரூவலில் வித்ட்ரால் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹோல்டுனா இப்போ நம்ம ஹோல்டு பார்த்தோம்ல, இப்போது சிஸ்டமில் உங்களுக்கு சிஸ்டம் ஹோல்டு இருந்தது, இல்லை மேனுவல் ஹோல்டு, சிஸ்டம் ஹோல்டுன்னு 2 இருக்குது. மேனுவல் ஹோல்டு நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சிஸ்டம் ஹோல்டுனா இப்போ இன்வாய்ஸ் அமௌண்ட்டும் ஹெடர் அமௌண்ட்டும் கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டோட்டல் அமௌண்ட்டும் மேட்ச் ஆகல, அதனால சிஸ்டமே டிஃபால்ட்டாக ஹோல்டில் இருந்துச்சு, அதான் ஹோல்டு. நெக்ஸ்ட்டு இந்த இன்வாய்ஸை நீங்களே ஹோல்டில் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஹோல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துட்டு நம்மளால் இது பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நான் எனேபிள் பண்ணல, அதனால். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்ரூவ்னா இந்த இன்வாய்ஸை நீங்களே அப்ரூவ் பண்ணுற மாதிரி. இல்லாட்டி நமக்கு மேலே ஹையர் லெவலில் இருக்கவங்க தான் இன்வாய்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க.
இல்லை இன்கேஸ் நம்மளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா இந்த இது அப்ரூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வித்ட்ரா பண்ணிட்டு நீங்கள் அகைன் ரீசப்மிட் பண்ணுவீங்க. கரெக்ஷன்ஸ்லாம் இந்த இன்வாய்ஸில் பண்ணிட்டு அதான் ரீசப்மிட். நெக்ஸ்ட்டு அப்ரூவ். அப்புறம் இதை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ரிஜெக்ட். நெக்ஸ்ட்டு இதில் அக்கௌண்ட் பண்ணுறது எப்படின்னா இன்வாய்ஸில் பே இன் சாரி போஸ்ட் டு லெஜர் இல்லாட்டி அக்கௌண்ட் இன் டிராஃப்ட். போஸ்ட் டு லெஜர் கொடுத்தீங்கன்னா ஜிஎல்க்கு போஸ்ட் ஆயிடும். இதான் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த போஸ்ட் டு லெஜர் கொடுத்தா அங்க வந்து நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினதுல வந்து அக்கவுண்டிங்னு வந்துரும். அக்கௌண்டன்ட்னு வரும். வேலிடேட்னு காமிச்சதும் அக்கவுண்டிங்னு வந்துரும். கரெக்டா? கரெக்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜிஎல்ல பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் ஆகிடும் போஸ்ட் டு லெஜர் கொடுத்தோனையுமே. ம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. இல்லை வியூ அக்கௌண்டிங் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் விழுந்திருக்கும். டேக்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கவரபிளில் வரும், அது டெபிட்டில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி அக்கௌண்ட் ஃபுல்லாகவே கிரெடிட்டில் விழுந்திருக்கும். லைபிலிட்டி 20,000. நெக்ஸ்ட் இது லைபிலிட்டி டேக்ஸ் அக்கௌண்ட், உங்களுக்கு இதெல்லாம் டேக்ஸ். இந்த என்ட்ரி தான் உங்களுக்கு ஜிஎல்ல இருக்கும். ம் இப்போ இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டில் கிளிக் பண்ணேன்னா நான் கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்துடும். கம்ப்ளீட் ஆனதில் இருக்கும். ஏன்னா நான் பே பெய்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பே பண்ணல, அதனால பே ஆகலை. இப்போ இது ஜிஎல்ல எப்படி பார்க்கலாம்னா ஜென்ரல் லெஜர். இப்போ ஜேர்னல்ஸ், மேனேஜ் ஜேர்னல். இதில் அக்டோபர் பீரியடில் தான் நான் போட்டிருக்கேன் ஜேர்னல்ஸ். இதில் சோர்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம என்ன இது எந்த சோர்ஸ்னால் இப்போ நம்ம பேபிள்ஸ் தான் பார்த்தோம், அதனால் பேபிள்ஸில் இருந்தால் உங்களுக்கு ஜேர்னல் இங்கே வந்திருக்கும். அதனால் பேபிள்ஸ் சர்ச் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் வரும். அக்கௌண்டிங் பீரியட் மட்டும் பார்த்துக்கிறேன், எந்த அக்கௌண்டிங் பீரியட்னு. சாரி, இங்கே டேட்டா ஆக்சஸ் செட் நான் சேஞ்ச் பண்ணணும், அதனால தான் இங்கே வரல. இங்கே டேட்டா ஆக்சஸ் செட் வந்துட்டு என்னோட என்ன யூஸ். என்ன பண்ணீங்க ப்ரோ? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ பண்ணீங்க. இப்போ நான் பேபிள்ஸில் இன்வாய்ஸ் போட்டேன், அதை ஆ அக்கௌண்ட் பண்ணேன், போஸ்ட் டு லெஜர் கொடுத்தேன். அது ஜென்ரல் லெஜரில் ஹிட் ஆயிருக்கா என்னன்னு எப்படி பார்ப்பீங்கன்னா ஜென்ரல் அக்கௌண்டிங் டேப் வந்துட்டு இங்கே ஜேர்னல்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட டேட்டா ஆக்சஸ் செட் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே நம்மளோட டேட்டா ஆக்சஸ் செட் இல்லை, அதனால் அதை சேஞ்ச் பண்ணணும். கிளிக் பண்ணி எப்படி பார்த்தீங்க? இன்னும் பார்க்கல, அதான் டேட்டா ஆக்சஸ் செட் இருக்குல்ல, இது சேஞ்ச் ஆகணும் போல. ம் இங்கே அப்படியா? சேஞ்சுன்னு காட்டும். ஆமாம் ஆமாம், இங்கே டேட்டா ஆக்சஸ் செட் வந்து இங்கே சேஞ்சுன்னு இருக்கும்.
ம், ம். அந்த M151 அது வந்து இருக்கணும் அந்த இடத்துல ஓபன் பண்ணா. இருக்கும். அது ஒரே நிமிஷம் பார்த்தோம். டேட்டாக்ஸ் செக் இங்கே பார்த்தீங்களா, இங்கே சேஞ்சுன்னு இருக்கும். ம், ம், இதில் வந்துட்டு நான் US1 கொடுக்கணும். ஏன்னா நான் பிரைமரி லெஜர் வந்து US1 தான் யூஸ் பண்ணுறேன். ம், ம். அந்த சேஞ்ச் வரதுக்கு என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல, இந்த டேப்ல தான் போனேன். இந்த இப்போ சேஞ்ச் ஆயிடும். பீரியட் க்ளோஸ்ன்ற டேப் இருக்கும் இந்த இங்கே. ஜென்ரல் அக்கௌண்டிங்கில் பீரியட் க்ளோஸ் ம். இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே சேஞ்ச் இருக்கும். ம், இது கொஞ்சம் பக்காக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் இதாகுது. பீரியட் க்ளோஸில் போனீங்கன்னா சேஞ்ச் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஜேர்னல்ஸில் போயிட்டு இப்போ இதில் மேனேஜ் ஜேர்னல் இல்லை அக்டோபர் சோர்ஸ் வந்து பேபிள்ஸ் சூஸ் பண்ணணும் நீங்கள். இப்போ சர்ச் பண்ணோன்னா நம்மளோட ஜேர்னல் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், சாரி. இங்கே பார்த்தீங்களா, பேபிள்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதான் நான் கிரியேட் பண்ணது. இதை ஓப்பன் எப்படி பண்ணோம். எதை வச்சு? ஓகே, அந்த அமௌண்ட் வச்சு ஆ சொல்றீங்களா? ம் இது ஜேர்னல் பேட்ச் பார்த்தீங்கன்னா சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும் போஸ்ட் பண்ணனால. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் இம்போர்ட் ஃப்ரம் இம்போர்ட் பேபிள்ஸ்லேருந்து இம்போர்ட் ஆனனால உங்களுக்கு ஜேர்னல் இம்போர்ட்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்கௌண்ட்ஸ் தான் நான் கொடுத்தேன் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டில். ம், ம், இது டேக்ஸ். இது ம், ம். இன்வாய்ஸில் நீங்கள் போஸ்ட் லெஜர் கொடுத்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி இங்கே சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். பேபிள்ஸில் இன்வாய்ஸ் நான் கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் இதான். இப்போ இதில் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்னு இருக்கும். இங்கே இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ம். ம் இந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியில் இருந்தது 101 10. ஏன் இங்கே 18,000 எடுத்திருக்கு, இந்த இதில் 2,000 எடுத்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுவும் டாக்ஸ் எதுவும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டுருக்காங்களா? இல்லை இல்லை, நான் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு வந்து என்னது கொடுத்தேன், பியூடி டிஎஸ்ன்னு சொல்லி. அந்த பியூடி டிஸ்ட்ரிபியூஷன் செட் நான் கிரியேட் பண்ணும்போது இந்த ம், டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனுக்கு 90% எடுத்துக்கோன்னு போட்டிருந்தேன், இதுக்கு 10% எடுத்துக்கோன்னு போட்டிருந்தேன். ம், டுவெண்ட்டி ம். தௌசண்ட்ல எந்த இடத்துல பண்ணீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷனை? செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் தான் பண்ணியிருந்தேன், மேனேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்றது. மேனேஜ் மேனேஜ் பேபிள்ஸில் இருக்கும். ம், இதில் நான் கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்களா, இதில் 90% கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மீதி 10%க்கு இந்த அக்கௌண்ட்டு. அதனால தான் 20,000ல் 18,000 90%னால அங்கே எடுத்துக்கும், சிஸ்டமே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். மீதி 10%க்கு வந்துட்டு 2,000 எடுத்துக்குது. இது இப்ப பண்ணி நீங்க இப்ப இந்த கிளாஸ்ல பண்ணல, இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பண்ணியிருந்தீங்க. செட்டப்ஸில் பண்ணியிருந்தேன் இது. ஆ, அதான் ஓகே. செட்டப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா தான் இன்வாய்ஸ் போடும்போது உங்களுக்கு அதை கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும் இங்கே. ம், ம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு
இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பட்டன்ல போயிட்டு இப்போ நம்ம பார்த்த ம். அக்கௌண்ட்ஸ்லாம் 90% இந்த அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கோம், இந்த 10 கரெக்டாக ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கான்னு பார்க்கறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். வேலிடேஷன் ம். எதுக்குன்னா, அந்த இன்வாய்ஸ் பக்கத்துல ஒரு அக்கவுண்ட் நம்பர் மாதிரி ஒன்னு பெருசா இருந்துச்சுல்ல ப்ரோ? ம் ம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல 90% போட்டு இந்த அக்கவுண்ட்ல வந்து ம் 90% எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம் அக்கவுண்ட் நம்பர் இருந்துச்சுல்ல? இதா ஆமா. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது அக்கௌண்ட். இதா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அது நம்ம. அது அது எப்படி இதுவாச்சு? இது எப்படி வந்துச்சு இந்த அக்கவுண்ட் நம்பர்? நான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இங்கே கிளிக் பண்ணி கொடுக்குறோம்ல செக்மெண்ட்ஸில், கம்பெனி, லைன் ஆஃப் பிஸ்னஸ், அக்கௌண்ட்டு. இது வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பீங்களா? ம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டில் பண்ணுவேன். ஆ இங்கே தான் அக்கௌண்ட் கொடுப்பேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு 90%க்கு இந்த அக்கௌண்ட் தான் எடுத்துக்கோன்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணுறேன். புரியுதா? ஓகே ஓகே ம் ஓகே. கம்பெனி, ஆமா, கம்பெனி நேமு, லைன் ஆஃப் பிஸ்னஸ் 10. இந்த நம்பர்லாம் நீங்களே சும்மா ரேண்டமா கொடுத்துருக்கீங்க. ம் ஓகே. இப்போ இன்கேஸ் அந்த கிளையண்டோட டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா என்ன நம்பர் இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா பார்த்து கொடுக்கணும். கரெக்டா? ம் ஓகே ஓகே ப்ரோ. இந்த இதில் டிஸ்ட்ரிபியூஷன் செட் எதுக்கு மெயினாக கிரியேட் பண்ணுறோன்னா, அமௌண்ட் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். இன்வாய்ஸ் அமௌண்ட்டை 90% ம் இந்த அக்கௌண்ட்டில் போய் விழுகணும், 10% வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் கொடுக்குறோம். அதுக்கு தான் ம் டிஸ்ட்ரிபியூஷன் ம் செட். ம் ம். நம்ம இன்வாய்ஸில் இன்வாய்ஸ் நம்ம அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸில் போஸ்ட் டு லெஜர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஜிஎல் அக்கௌண்ட் பீரியட் ஓப்பனில் இருக்கான்னு. இந்த இதில் அக்கௌண்டிங் பீரியட் வந்து இங்கே சோம் ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் 10 அக்டோபர் ஓப்பனில் இருக்குது. ஜிஎல்லையும் அக்டோபர் ஓப்பனில் இருந்தால் தான் நம்ம போஸ்ட் டு லெஜர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஜிஎல் ஹிட் ஆகும், இல்லாட்டி ஹிட் ஆகாது இன்வாய்ஸ். ஜிஎல்லையும் ம் ஓப்பனில் ம் இருக்கணும், ஏபிலையும் இந்த பீரியட் ஓப்பனில் இருக்கணும். ம் ம் அது செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். அக்கௌண்டிங்ஸ் அக்கௌண்டிங்கில் லைபிலிட்டி அக்கௌண்ட் எங்கேருந்து எடுக்குதுன்னா, இந்த அக்கௌண்ட் நான் கொடுத்துருப்பேன் எங்கன்னா மேனேஜ் காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் லைபிலிட்டி அக்கௌண்ட் கொடுக்குறதுனால அங்கேருந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேக்ஸ் நம்ம பார்க்கல. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோ, இன்வாய்ஸ். இதெல்லாம் எப்படி நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பண்றீங்க? புரியல. இதெல்லாம் எப்படி டக்கு டக்குன்னு பண்றீங்க? ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலயா? அது கொஞ்சம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே. ம் ஒரு ஒரு லெட்ஜர் போடணும்னா இவ்ளோ ப்ராசஸ் இருக்கா? ஒரு ஒரு இன்வாய்ஸ் எப்படி ம் சொல்றது அது? இப்போ ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காமன் செட்டப்ஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களால் காமன் செட்டப்ஸ் மீன்ஸ் இது சொல்கிறேன், பிரைமரி லெஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுலாம் காமன் செட்டப்ஸ். ம் அது ம் இருந்தால் ம் தானே உங்களுக்கு எந்த லெஜரில் நீங்கள் இந்த இன்வாய்ஸ் போட போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ம் நானே ம் US1 யூஸ் பண்ணுறேன், பியூ. அப்போ US1 பிஸ்னஸ் யூனிட்டில் இருக்க ம் இதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகணுன்றது தான் நான் அசைன் பிஸ்னஸ் யூனிட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ம் ம். செட்டப்ஸில் எடுத்திருப்பேன் இந்த. ஓகே.
இப்போ இவங்க இந்த பியூ எடுத்திருக்காங்க. இந்த பியூக்கு கீழே இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பியூவை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேபிளில் இன்வாய்சிங் பண்ணலாம், கஸ்டமர் பேமெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவபிள்ஸில் வரும். ரிசீவபிள்ஸ்க்கும் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரிசீவபிளுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செக் பாக்ஸ் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பியூவை வச்சு நம்ம ரிசீவபிள்ஸில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த பியூ வச்சு யூஸ் பண்ணுறப்போ எந்த பிரைமரி லெஜர்லேயும் லீகல் என்டிட்டியே ஹிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சூஸ் பண்ணுவாங்க பிரைமரி லெஜர். அதனால தான் சொன்னால் நம்ம பேபிள்ஸ் மாடல் பண்ணாலுமே காமன் செட்டப்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிரைமரி லெஜரை இங்கே அட்டாச் பண்ணிடலாம். இந்த பியூக்கு அகேன்ஸ்டாக இந்த இந்த பியூவில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இந்த பிரைமரி லெஜரில் தான் ஹிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த பியூவை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம போஸ்ட் டூ லெஜர் கொடுக்குறப்போ இந்த லெஜரில் தான் ஹிட் ஆகும். ம் போஸ்ட் டூ லெஜர்னா அக்கௌண்டிங் என்ட்ரி கிரியேட் ஆகிறது தான். அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் கிரியேட் ஆகும் இன்வாய்ஸ்க்கு. அதை தான் போஸ்ட் டூ லெஜர்னு நம்ம சொல்கிறோம். அக்கௌண்டிங்கில் கொடுக்குறது, இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறல்ல போஸ்ட் டூ லெஜர்ன்றது. அது பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸில் இருக்க அக்கௌண்டிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஎல். இப்போ இதில் வந்துட்டு எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது இன்வாய்ஸ் நம்ம போஸ்ட் டூ லெஜர் கொடுக்கும்போது உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ரியல் அக்கௌண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ்லாம் தெரியும்ல, ரியல் அக்கௌண்ட்ஸு, பர்சனல் அக்கௌண்ட்டு, நாமினல், அந்த அக்கௌண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதான் இப்போ நீங்கள் ஜிஎல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ 2 டைப்பாக இருக்குது அக்கௌண்ட் பண்ணுறது. ஒன்று போஸ்ட் டூ லெஜர் கொடுக்கலாம், இல்லை அக்கௌண்டிங் டிராஃப்ட். அக்கௌண்டிங் டிராஃப்ட்னா நீங்கள் வந்துட்டு சாம்பிள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் டிராஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா இட் கிரியேட் சாம்பிள் அக்கௌண்ட். எப்படின்னா அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஃபுல்லா முடியாம ஜஸ்ட் அது டிராஃப்ட்ல இருக்கும். பாதி முக்காவாசி முடிஞ்ச நிலைமையில டிராஃப்ட்ல வச்சிருப்பீங்களா அந்த? ஆமாம், அதான் சாம்பிள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் இங்கே இன்வாய்ஸில் பார்த்துக்கலாம். என்னன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கும், லைபிலிட்டி அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கும்னு சொல்லி அதை பார்க்குறதா சாம்பிள் அக்கௌண்ட். போஸ்ட் டூ லெஜர் கொடுத்தா தான் உங்களுக்கு லெஜருக்கு போஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸ். எப்படி பேமெண்ட்ஸ் பண்ணலான்னு. பேமெண்ட் பண்ணுறது இந்த இன்வாய்ஸ்க்கு எப்படின்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டைரெக்டாக பே பண்ணுறது, டைரக்ட் டு பே இன்வாய்ஸ் பேஜில். இந்த பேஜ்லேயே உங்களுக்கு பே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஒர்க் பெஞ்சுக்கு போயிட்டு பே பண்ணுறது. இன்னொன்று பேமெண்ட்டை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது, சிஸ்டமாக ஆட்டோமேட் பண்ணுறோம். எப்படின்னா இப்போது செப்டம்பர் 10 15 வரப்போ இந்த இன்வாய்ஸ்க்கு பே பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 15th அன்னைக்கு இந்த இன்வாய்ஸ்க்கு பே பண்ணிட்டோம். அதான் ஆட்டோமேட்டட்னு சொல்கிறது. இப்போது இன்வாய்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்வாய்ஸ் பேஜ்லேயே பே பண்ணுறப்போ இந்த இன்வாய்ஸ்க்கு இன்வாய்ஸ் பேஜ்லேயே நீங்கள் பே பண்ணுறப்போ என்னென்ன 3 மெத்தட் சொன்னீங்க? இன்வாய்ஸ் பேஜ்ல இதுலயே இந்த பேஜ்லயே பே பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த ஆட்டோமேட்டட் அந்த ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுறது, டேபிள்ஸ் மூலியம் ஆட்டோமேட்டட் பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஓகே. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பேமெண்ட். நெக்ஸ்ட் இன்னொன்று பேமெண்ட் ஒர்க் பெஞ்சில் போயிட்டு பேமெண்ட் பண்ணுறது, மேனுவலாக பே பண்ணுறது. பேமெண்ட் ஒர்க் பெஞ்ச். ஓகே. இப்போ இதில் இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இந்த பேஜ்லேயே பே பண்ணுறதுன்னா பே இன் ஃபுல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தான் பே பண்ண முடியும். 21,900 ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் நம்மளால் பார்ஷியல் பேமெண்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, பேமெண்ட் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக காட்டும். ஏன்னா இதில் பார்ஷியல் பேமெண்ட் பண்ண முடியாது இந்த பேஜில். நீங்கள் பார்ஷியல் பேமெண்ட் எதுவும் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் ஒர்க் பெஞ்சில் தான் பண்ண முடியும். இப்போ கேன்சல் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் போயிட்டு இங்கே இன்வாய்ஸ் ஒர்க் பெஞ்ச் இது. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஒர்க் பெஞ்ச் போயிட்டு ம். இப்போ இங்கே டாஸ்க் இருக்கும். டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு ம். கிரியேட் பேமெண்ட்னு இருக்கும். நேம், டாஸ்க் நேம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் சூஸ் பண்ணணும் நம்மளோட பியூ சப்ளையர் சைட்லாம். யூஎஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பே இன் ஃபுல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மேனுவலாக பே பண்ணுறேன். இன்வாய்ஸ் பேஜ் போயிட்டு ரீசன் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதில் இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு பே இன் ஃபுல் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் வரும். ஏன் இங்கே வருதுன்னா, நான் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது US1 BUவில் அட்டாச் பண்ணியிருந்தேன், அதனால உங்களுக்கு இங்கே வருது. நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் அதுவும் கிரியேட் பண்ணியிருந்தேன் நான் செட்டப் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட். பேமெண்ட் டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம். நான் பண்ணியிருந்தேன், இங்கே வரலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ப்ரோ 9 o'clock கூட முடிச்சுக்கலாமா ப்ரோ? ஆ, ஓகே ஓகே. ஏன்னா நீங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்க சொல்றதெல்லாம் கம்மியா தெரியுது. எனக்கு இதெல்லாம் அடுத்து 1 hour நோட் பண்ணி நான் ம் இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். ஓகே. இப்போ நான் இது அதனால நான் 9 to 10 ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ம் நான் இப்போ சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது பே ஆகிடும். ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து நான் பே பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இல்லை, அது நெக்ஸ்ட் இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது பண்ணுறேன். இது உங்களுக்கு பே இன் ஃபுல்னா இந்த இன்வாய்ஸ் பேஜ்லேயே பண்ணுற பேமெண்ட் தான் பே இன் ஃபுல்லு. ம். ஓகே ஓகே. பேமெண்ட் டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணுவோம். இது மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நான் இதுக்கு பே இன் ஃபுல் கொடுக்குறேன். ம். ஐ திங்க்